ரொம்ப பெரிய விஷயம் இல்லதான், ஆனாலும் சின்ன விஷயம் இல்லையே. 150 ரூபா பிக் பாக்கெட் ஆயிடுச்சு. எவ்வளோ அடிச்சிட்டா. இவ்வளவுதானா? இதுக்குத்தான் என்னமோ கப்பலே கவுந்து போயிட்ட மாதிரி உட்கார்ந்து இருந்தியா அப்படின்னு கேக்குறீங்களா? அது உங்க குற்றம் இல்லதான், இயற்கை தான். என்னதான் இருந்தாலும் அடிபடுறது வேற ஒருத்தர் இல்லையா? இன்னொருத்தன் பட்ட அடியை புரிஞ்சுக்கிறது கஷ்டம் தான். நீங்க சொன்ன மாதிரி கப்பல் கவுந்து போகாம இருக்கலாம், ஆனா ஒரு ரகசியம் சொல்லு, ஒரு நகரமே காணாம போச்சையா. என்னோட மதுரமா நகரமே காணாம போச்சு, கூடல்மா நகரமே காணாம போச்சு. விலங்குகள் அல்ல சொல்றேன். அந்த படத்தை ஒண்ணும் நான் என் கை காவலுக்கு எடுத்துக்கிட்டு வரல. ஒரு பெரிய பட்டியலே போட்டு கொடுத்திருந்தாலே வீட்டுக்காரி. பை ஒண்ணு, பச்சரிசி 1 கிலோ, குக்கர் கேஸ்கட் 1, ஃபாரக்ஸ் 1, டெரிப்ளின் மாத்திரை 5, வேணுவுக்கு சாந்திக்கு அல்வா பக்கடா, பச்சைப்பழம் 6, அம்மாவுக்கு வெத்தலை பாக்கு. ஆனா இப்ப பச்சரிசி மாத்திரை எல்லாம் இருக்கட்டும், என்னால எங்க அம்மாவுக்கு வெத்தலை பாக்கு வாங்க முடியுமா? அது இருக்கட்டும், வீட்டுக்கு திரும்பி போக டவுன் பஸ்ஸுக்கு 1 ரூபா வேணுமே, அதுக்கு கருணை செய்யுமா இந்த நகரம்? அதோ எதிரில் சர்பத்து கடையில் நிக்கிறாரே அதோட முதலாளி, அவர்கிட்ட போய் மெதுவா, சார் ஒரு விஷயம், பர்ஸு பிக் பாக்கெட் ஆயிருச்சு, வீடு தெப்பக்குளம் தாமரை நகர், டவுன் பஸ்ஸுக்கு திரும்பி போக 1 ரூபா வேணும், கொடுத்தா நாளைக்கு வர்றப்ப கொண்டு வந்து கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னா அவர் என்ன சொல்லுவாரு? ஒன்னும் சொல்ல வேணாம், கொஞ்சம் மேலையும் கீழையும் அப்படி பார்த்துட்டு அப்புறம் கட்ட குரல்ல, எத்தனை பேர் இப்படி கிளம்பி இருக்கீங்கன்னு கேட்காம விட்டா பரிசு இல்லையா? என்ன கொடுமை கேது?
ஒருத்தன் தான் சொந்த ஊர்ல நிக்கிறப்பவே ஒரு பிக் பாக்கெட்காரனால அவனோட நகரத்துல இருந்து வெளியே தூக்கி எறிஞ்சிட முடியுமா? இது நான் பிறந்த ஊருங்க. எங்க ஊருன்னு 1000 தடவை மாறு தட்டி சொன்ன ஊரு. வெளியூர்ல இருக்கப்ப யாராவது ஒரு சொந்த ஊர் எதுன்னு கேட்டா உள்ளுக்குள்ள பெருமையோட மதுரைன்னு சொல்லுவேன். இப்ப நான் அந்த ஊருக்கு நடுவுல நிக்கிறப்பவே அது யாரோ நான் யாரோ. நீங்க உள்ளுக்குள்ள முணுமுணுக்கலாம், என்னையா பர்சு போயிட்டா கையில காசு இருக்காது, ஒன்னும் பண்ண முடியாது, ஒன்னும் வாங்க முடியாது, ஆனா அதுக்காக ஒருத்தன் இவ்வளவு வளர்த்திக்கலாமான்னு நீங்க கேட்கலாம். ஆனா எனக்கு என்னமோ மனசு ஆறலைங்க, என்னால ஜீரணிக்க முடியலைங்க. ஒரு நகரத்தையும் அந்த மனுஷனையும் அவனோட நகரத்தையும் சேர்த்து கட்டி இருக்க சங்கிலி அவன் கையில இருக்க மணி பர்ஸ் தானா? பணம் போயிட்டா எல்லாம் போயிருமா? என்ன வாழ்க்கை விதி இங்க அமல்ல இருக்கு ஐயா? பணத்தை மட்டும் அம்மா, பணத்தை மட்டும் சொல்லுங்க. சரிங்க சரிங்க சரிங்க. நீங்க முத வரிசையில இருந்து சொன்னதால நீங்க சொன்னது இந்த சபை முழுக்க கேட்டிருக்காரு. நீங்க சொன்னதை இந்த முதல்ல இந்த சபைக்கு சொல்லிடுறேன். சிறுகதையை பத்தி சொல்லுவாங்க. முத பக்கத்துல ஒரு துப்பாக்கி தொங்குனா அது 4வது பக்கத்துல வெடிச்சாகணும்னு. அது மாதிரி ஒரு ஒற்றை நடிகன் நாடகத்தை முதல்ல ஒரு பேருந்து நிலையத்தையும் பின்னாடி ஒரு வீட்டையும் போர்டு போட்டு காட்டிட்ட பின்னாடி இந்த நாடகத்தை 20-25 நிமிஷத்துல முடிச்சாகணும். நீ என்னடான்னா ஆரம்பிச்ச இடத்துல நின்னு 3 நிமிஷமா பேசிட்டு இருக்கியே. இப்படியே 10-15 நிமிஷத்தை இங்கேயே செலவு பண்ணிட்டு அப்புறம் வீட்டை பார்த்து குண்டு குண்டு ஓடுவியா? அவையோர்களே, இப்போது இவர் சொன்னது என்ன என்று உங்களுக்கும் தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அவர் சொன்னது சரிதான், அது எனக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனாலும் அதை நான் அவ்வளவு கண்டிப்பாக அனுசரிக்காததற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஒரு கதையும் கருத்தும் என்று எடுத்துக்கொண்டால் அதனை 2 வகைகளில் கூற முடியும். ஒன்று, நிகழ்ச்சிகளை வரிசையாக அடக்கி கடைசியில் நாம் வர வேண்டிய முடிவுக்கு, அதாவது கருத்தடைவுக்கு வருவது. 2, கருத்தை முதலில் சொல்லிவிட்டு பிறகு அதனை நியாயப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகளை வரிசையாக அடுக்கிக் கொண்டே செல்வது. என்னுடைய கதை 2வது வகை. அதனால் அஸ்திவாரத்தை பலமாக போட்டுவிட்டு தான் தொடங்க வேண்டும். ஒரு மனிதன் தான் கொண்ட பணத்திற்கும் அவனுடைய வாழ்க்கைக்கும் இடைப்பட்ட சங்கிலி, இதை பற்றிய சிந்தனை தான் எனது கதை. மனிதன் தான் கொண்ட செல்வத்தை இழந்தால் நிலை என்ன என்கின்ற தூண்டுதல் தான் இந்த நாடகத்தின் பயணம். எனது கருத்தை உங்களிடம் வலுவாக கொண்டு சேர்த்திருக்கிறேன் என்று நம்புகிறேன். இருந்தாலும் நன்றி ரசிகர் அவர்களே, நான் எனது பயணத்தை இப்பொழுதே தொடங்குகிறேன். ஒரு மனுஷனையும் அவனோட நகரத்தையும் சேர்த்து கட்டி இருக்க சங்கிலி ஒரு மணிப்பூர் தானா? அது போயிட்டா எல்லாம் போயிருமா? என்ன வாழ்க்கை விதி இங்க அமுல்ல இருக்கு. இந்த பொதுவான மனுஷ ஜென்மத்தை பத்தி கவலைப்பட்ட இது போதும். இப்ப நான் என்னோட பிரச்சனைக்கு வர்றேன். கையில காசு இல்ல, கடன் கொடுப்பாரு யாரு இல்ல, வீடு தெப்ப குளம் 5 கிலோமீட்டர் ஆச்சு இருக்காது. நடந்துட முடியுமா? முடியாதாங்கிறது இப்ப கேள்வி இல்ல, முடிஞ்சாகணும். ஆனா நேரா விறுவிறுன்னு நடந்துடக்கூடாது. எப்ப டவுனுக்கு வந்தாலும்
கையில பணத்தை வச்சுக்கிட்டு நடந்து போற அதே பாதையில இன்னைக்கு கையில காசு இல்லாம நடந்து பார்த்து அதோட அனுபவம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். சரி, நடக்கலாம். தேவாலயம் வந்தாச்சு. முன்னாடி தேவாலயம் வந்தாச்சு. என்ன பார்த்ததும் தேவாலயத்துல வாசல்ல இருக்கிற பிச்சைக்காரங்க எல்லாம் உஷாராயிடுறாங்க. கையில தட்டுகளை ஏந்துறாங்க. நான் ஒன்னும் வழக்கமா பிச்சை போடுற பழக்கம் உள்ள ஆள் இல்லை. ஏதோ நினைச்சா போடுவேன். போடாததுக்கு எனக்கு காரணம் தெரியறது இல்லை, போடுறதுக்கு எனக்கு காரணம் தெரியறது இல்லை. பிச்சை போடலாமா வேணாமான்னு பட்டிமன்றம் வச்சா நான் எந்த பக்கம் உருப்படியா எடுத்து பேசுவேன்னு எனக்கே தெரியாது. அது இருக்கட்டும், இந்த கோயில் வாசல்ல வரிசையில கூட நான் யாருக்கும் பிச்சை போட்டதில்லை. அதோ கடைசியில உட்கார்ந்துருக்கானே தாடியாசாமி, அவனுக்கு ஒரு நாள் 50 காசு போட்டுட்டேன். அதுல இருந்து அவன் என்னை பிடிச்சுக்கிட்டான். எப்ப என்ன பார்த்தாலும் அவன் முகம் மலர்ந்துடும். அதுல 100% எதிர்பார்ப்பு. அந்த முக மலர்ச்சியையும் எதிர்பார்ப்பையும் கெடுக்க விரும்பாம அப்புறம் ஒவ்வொரு தடையும் காசு போட ஆரம்பிச்சேன். எனக்கு கூட ஒரு ஆசைதான். ஒரு தடவை அவனுக்கு காசு போடாம விட்டு அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துருந்தோம். முடியாது. ஆனா இப்ப ஒரு வாய்ப்பு, அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். என்ன இது பார்வை, என்ன இது ரியாக்ஷன்? நான் தான் பிச்சைக்காரன்னா நீ எனக்கு மேல பிச்சைக்காரனா போயிட்டியா அப்படிங்கிற பார்வையா? அதுதான் அந்த அமரத்துவமான பொன்மொழியா? இல்ல எப்போதும் போடாத ஸ்ரீதேவி தான் இப்பவும் போடல, என்னைக்கும் போடுற இந்த தேவடியாளுக்கு இன்னைக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கிற அனுபவ திரட்சியா? டவுன் ஹால் ரோடு வந்தாச்சு. வலப்பக்கம் திருநெல்வேலி அல்வா கடை. இன்னைக்கு மக அழுது தீர்த்துட போறா. ஏன் அல்வா வாங்கிட்டு வரல, ஏன் அல்வா வாங்கிட்டு வரல, ஏன் அல்வா வாங்கிட்டு வரல. இது ஒண்ணுதான் ராகம் தாளம் பல்லவியா இருக்க போகுது. பர்ஸ் பிக் பாக்கெட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு தெரிய போகுதா? அது இருக்கட்டும், நம்ம முதலாளி அம்மாவுக்கு தான் தெரிய போகுதா எப்படி பிக் பாக்கெட் ஆச்சுன்னு கேட்க போறாங்க. தெரிஞ்சு போச்சுன்னா எப்படி ஆகுதுன்னு தெரிஞ்சு போச்சா அது பிக் பாக்கெட்டா? தெரிஞ்சா யாராச்சும் விடுவாங்களா? அதோட இன்னொரு கேள்வி வரும், பணம் போறது கூட தெரியாம அப்படி என்ன பஸ்ல பராக்கு? பாரதி புத்தக நிலையம். அந்த பாரதி புத்தக நிலையத்தை நான் பார்க்கிறதுக்கு முன்னாடி அது என்ன பார்த்துக்கிட்டு இருக்கு, என்ன பார்த்து சிரிக்குது. அது கேக்குது, என்ன மிஸ்டர், என்ன அங்கேயே நின்னாச்சு? எப்ப இந்த பக்கம் வந்தாலும் இங்க வராம போக மாட்டிய? வந்து தட தடன்னு ஏறி நின்னு
நிதானமா ஒரு ரவுண்டு விடுவியே, ஏதாவது ஒரு புத்தகம் வாங்காம போக மாட்டியே. ஒரு தடவை ஓசோவோட புத்தகம் விலையா இருக்கு, வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு விலை ஸ்டிக்கரை பிச்சு போட்டு போனியே. அது மாதிரி இப்போ இங்க வர்றது தானே, வந்து ஒரு நிதானமா ஒரு ரவுண்டு விடுறது தானே, ஏதாவது புத்தகம் வாங்குறது தானே அப்படின்னு கிண்டல் பண்ணுது. அது மட்டும் இல்ல, நீ படிச்ச அத்தனை புத்தகத்திலையும் பிக் பாக்கெட் கொடுக்காமல் இருப்பது எப்படின்னு ஒரு அத்தியாயம் இல்லையா? நீ படிச்ச ஒவ்வொரு புத்தகத்திலையும் கையில காசு இல்லைன்னா நீ வேற உலகம் வேறன்னு எதுவும் சொல்லலையா? பட்ட பின்னாடிதான் ஞானம் வருதா? நல்லா விழுந்து விழுந்து படிச்சப்போ போ போ, நல்லா வீடு வச்சாரு போ. என்னத்த சொல்றது, நம்ம நேரம் சரியில்லை. தலைய நட்டுக்கிட்டு நடைய கட்டுறேன். கடை வீதி வந்தாச்சு. ரெண்டு பக்கமும் வர்த்தக நிறுவனங்கள். காலையிலேயே 10-12 டியூப் லைட் போட்டு ஜொலிக்கிற ஜவுளி கடையில இருந்து பச்சை வாழைப்பழம், சுவையான பச்சை வாழைப்பழம் 2 கிலோ 50 ரூபாய். இனிப்பான சுவையான பச்சை வாழைப்பழம் செருப்பு கடை வரையில. ஆனா இன்னைக்கு இதுக்கு எனக்கு எந்த சம்மதமும் இல்லை. இன்னைக்கு இவனுங்க யாராலையும் என்னை ஒன்னும் பண்ணிட முடியாதாக்கும். ஹோட்டல் காலேஜ் ஹவுஸ். எப்ப இங்க வந்தாலும் குறைஞ்சது ஏதாவது சாப்பிடுவேன், குறைஞ்சது காபி குடிப்பேன். இங்க எதனாலயோ காபி ரொம்ப அதிகமாவே ருசியா இருக்கும். ரசிச்சு குடிப்பேன். இப்ப ஒரு காப்பிக்கு விதி இல்லைன்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் தமாசா கூட இருக்கு. முன்ன எப்போதும் இருந்ததை விட இப்ப காப்பியோட ருசி 2 மடங்கு 3 மடங்கு அதிகமா தெரியுது. உடனே குடிச்சாகணும்னு வருது. இதுதான் மனுஷ புத்தி இல்ல, மனுஷனோட மூளைக்குள்ள உடைஞ்சிருக்கிற அவனோட பலவீனம். The gone fish was so big. ஓடுன முயல் தான் ரொம்ப பெரிய முயல். மேல கோபுர வாசல் வந்தாச்சு. இந்த மேல கோபுர வாசல் தெருவும் கீழே கோபுர வாசல் தெருவும் சந்திக்கிற இடத்துல 4-5 பழைய புஸ்தக கடைகள் இருக்கு. எனக்கு புது புஸ்தகம்னா பிரியம், ஆனா பழைய புஸ்தகங்கள்னா ரொம்ப கேரி. ஆனா இப்ப பயம். ஏன்னா இந்த பழைய புஸ்தக கடையும் அந்த பாரதி புத்தக நிலையம் மாதிரி ஏதாவது ஏடா உடமா கேட்டு வச்சிருச்சுன்னா நைஸா நழுவிக்கலாம். ஐயோ
திண்டுக்கல் செல்வராஜ் மாமா. செல்வராஜ் மாமா அடுத்தவன் பாக்கெட்ல கை வைக்கிற 65வது கலையை ஐயங்கிரி முறை தெரிஞ்சவர். தனக்கு தெரிஞ்சவன் ஒருத்தன் கண்ணில் படுறது தனக்கு செலவு செய்யறதுக்காகங்கிற கொள்கையுடையவர். வா 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 பார்த்து எவ்வளவு நாளாச்சு, வா டிஃபன் வாங்கி கொடு. இது பாலப்பாடம். முடிஞ்சா வேட்டி சட்டை கூட கறந்துருவார். இவர்கிட்ட இன்னொரு நல்ல குணம் உண்டு. நம்ம எவ்வளவுதான் செலவு செஞ்சாலும் அப்புறம் வேற யாராவது ஒருத்தர் அகப்பட்டா கஞ்சா பைய ஒரு காப்பி வாங்கி கொடுக்க பேய்மொழி முடிக்கிறான்னு சொல்லக்கூடியவர். இவருக்கு இந்த பிக் பாக்கெட் விஷயம்லாம் அத்துபடி. எனக்கு இத்தனை வருஷம் கழிச்சு இப்பத்தான் நடந்திருக்கு. இனிமே நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பர்ஸே வச்சுக்க போறது இல்லை. ஆனா செல்வராஜ் மாமாக்கு அப்படி இல்லை. அவருக்கு எத்தனையோ தடவை பிக் பாக்கெட் ஆயிருக்கு. திண்டுக்கலுக்கு டிக்கெட் வாங்கணும்னா உடனே அவருக்கு பிக் பாக்கெட் ஆயிரும். இப்ப இவர்கிட்ட போய் உண்மைய சொன்னா என்னடா மாப்பிள்ள நம்ம வழியிலே வர்றானேன்னு நினைப்பாரு. கையில காசு இல்லைங்கிறதுக்காக இவரோட வழிய நம்ம தேர்ந்தெடுக்க முடியுங்களா? இவர்கிட்ட இருந்து நைஸா நழுவணும். ரைட்ல அருணா ஜவுளி கடையை பார்த்து ஒதுங்குறேன். எதை எடுத்தாலும் 10 ரூபா கடை முன்னாடி வந்து நிக்கிறேன். இப்ப என்னோட பூனைக்கண்ணு போய் ஞானக்கண்ணு திறந்துருது. மாமா எதிரில் வர்றாரு. 10 அடி 5 4 3 2 1. மாமா இப்ப என் முதுகுக்கு பின்னாடி போயிட்டு இருக்காரு. 10 20 30 40 50. மாமா போயிட்டார். மாமா போயிட்டாருன்னு நினைச்சு தலைய நிமித்து இப்படி பாக்குறேன். என்னோட கண்கள் ஞான கண்கள் இல்ல, பூனை கண்கள். மாமா அவர் 2 பேர் தள்ளி அதே எதை எடுத்தாலும் 10 ரூபா கடையெல்லாம் நிக்கிறாரு. ஆஹா, இந்த மாமா மாதிரி மனுஷங்க மத்தியில எனக்கு ஒருத்தி ஞாபகம் வர்றா. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு குடிசை. அதுல 2 சிறுசுகளோட லட்சுமி. ஒரு நாள் அவளோட 10 வயசு பையன் பள்ளிக்கூடத்துல சுற்றுலா போறாங்கன்னு 10 ரூபா கேட்டப்ப அவ சொல்றா, அட போடா, நான் 1 ரூபா கண்டு 1 வாரம் ஆகுது தெரியுமா? அவங்கிட்ட மட்டும் இல்ல, அடுத்த நாள் காலையில எங்க வீட்டுக்கும் வந்து அதையே சொல்லிட்டு கண்கலங்க 10 ரூபா கடனா வாங்கிட்டு போன. 1 ரூபாய் இல்லாம 1 வாரமா ஒருத்தி 2 பிள்ளைகளோட. அப்ப கூட அது எனக்கு பெருசா உரைக்கல. ஆனா இப்ப அதோட முழு கணம் எனக்கு தெரியும். கீழே வெளி வீதி வந்தாச்சு. எப்போதும் இங்க இருந்து தான் தெப்பக்குளம் பஸ் ஏறுது. இப்போ இங்க இருந்து தான் எக்ஸ்ட்ரா நட. விளக்கு தூண் போய் அங்க இருந்து கீழே வெளி வீதி போய் அப்புறம் அங்க இருந்து நேரா நடையா கட்டணும். இந்த விளக்கு தூண் வந்துருச்சு. இந்த விளக்கு தூண் வந்ததும் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வராம போறதில்லை. கையில காசு இல்லாட்டியும் அதை நினைச்சா இப்ப கூட எனக்கு சிரிப்பா வருது. ஆனா உங்களுக்கு அதுல சிந்திக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்றேன். ஒரு நாள் பஸ்ல போயிட்டு இருக்கேன். கூட்டம் ஒன்றும் ரொம்ப இல்லை, நிக்கிறது 2-3 பேர் தான். நான் முன்னாடி இங்க நின்றுகிட்டு இருக்கேன்.
கொஞ்சம் தள்ளி ஒரு கிராமத்தம்மா இங்க நின்னுகிட்டு இருக்கா. ரெண்டு பேருக்கு இடையில யாரும் இல்லை. டிரைவர் எதனாலயோ சடன் பிரேக் அடிச்சிடறார். அவ்வளவுதான். ஏதோ யாரோ வெடுக்குன்னு பின்னாடி தள்ளி விட்ட மாதிரி உயிர் பயத்துல அளவாஞ்சு ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சிடறா. தான் ஒரு வேத்த ஆம்பளைய கட்டி பிடிச்சிருக்கேன்னு அதுக்கப்புறம் தான் அவளுக்கு தெரியுது. பஸ்ஸும் அவளும் நிலவட்ட பின்னாடி அவ சொல்றா, சீ சீ கர்ம பூ 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 கர்ம கர்ம கர்ம. இது என்னங்க? இதுக்கு நான் சிரிக்கிறதா கோச்சுக்கிறதா? சிரிச்சுதான் ஆகணும். மரண பயமும் சமூக மதிப்பீடும் அடுத்தடுத்து அஞ்சு நொடியில வந்து தாக்குனா அவன் என்ன செய்வான்? இப்ப நான் இழந்தது கம்மியான தொகை. இதே ஒரு பெரிய தொகையை இழந்திருந்தேன்னா நான் அந்த தொகையை மீட்டெடுக்கிறதுக்கு ஓடுவானா, புதுசா சம்பாதிக்கிறதுக்கு ஓடுவானா? இது ரெண்டுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இவ்வளவு மாதிரி இல்ல நான் முடிச்சிருக்கணும். அப்பா, கீழே வெளியேறி வந்தாச்சு. பஸ் ஸ்டாப்ல கொஞ்சம் பேர் தான் நின்றுகிட்டு இருக்காங்க. ஒரு யோசனை, யாராச்சும் தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு பார்க்கலாம். இருந்தா பேசிக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் பஸ் வந்ததும் எனக்கு சேர்த்து டிக்கெட் வாங்கிறேன்னு சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாம். ஆனா தெரிஞ்சவங்க யாரும் இல்லை. அப்போ ஒரு நிகழ்வு. பஸ்ஸுக்கு நின்றுட்டு இருந்த பெரியவர் ஒருத்தர் திடீர்னு மயங்கி விழுந்துடுறாரு. கூட இருந்த சின்ன பொண்ணு தாத்தா 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 அப்படின்னு கதறா. ஒரே பரபரப்பு. ரெண்டு பேரும் அவரை தூக்கி கைத்தாங்களா தூக்கி உட்கார வைக்கிறாங்க. ஒரு அம்மா என்ன பார்த்து, ஐயா ஒரு சோடா வாங்கியாங்களே அப்படின்னு கெஞ்சுற மாதிரி சொல்ல, என்னை அறியாம நான் ஓடுறேன். கடை பக்கத்துல தான். சொன்னதும் கடைக்காரன் ஒரு சோடா தர்றான். கொண்டாந்து கொடுத்ததும் அவர் முகத்துல தெளிக்கிறாங்க. அவருக்கு பிரஜை வர்றதுக்குள்ள எனக்கு வந்துருது. ஆஹா, இந்த சோடா பாட்டிலுக்கும் காசுக்கும் நாமல்ல பொறுப்பு. அதுக்கு எங்க போறது? பெரிய வெக்கக்காடால போயிரும். அப்பத்தான் மண்டைக்குள்ளேயும் ஒரு கிரிமினல் செஷன் இருக்குன்னு புரிஞ்சுது. அந்த கூட்டத்தையும் இருட்டையும் பயன்படுத்திக்கிட்டு நைஸா நழுவுறேன். இருந்தாலும் ஒரு 100-200 அடி போற வரைக்கும் பயம்தான். யாராச்சும் இல்லாட்டி அந்த கடைக்காரன் சோடா வாங்கியது நீங்க தானேன்னு கூப்பிட்டா, தினமணி டாக்கீஸ் வந்தாச்சு. குருவிக்காரன் சாலை சந்திப்பு வந்தாச்சு. இங்க இருந்து 2 பரலாங்க நடக்கணும். இப்பவே கை காலெல்லாம் அசந்து வருது. இனிமே கட்டடங்கள் கூட அவ்வளவு இல்லை. ஆடி காத்து வேற. இந்தா அது பங்குக்கு அதுவும் என்னைய பதம் பார்க்க வந்துருச்சு போல இருக்கே.
வழியா வீட்டு பக்கம் வந்தாச்சு. இந்தா வீடு. அது என்ன வாசல்ல அவ்வளவு கூட்டமா இருக்கு? யாருக்காச்சும் உடம்பு சரியில்லையா? 2 போலீஸ் தொப்பி வேற தெரியுது. என்ன பார்த்ததும் யாரோ அங்க வர்றது அவர் மாதிரில தெரியுது அப்படின்னு சொல்ல திடீர்னு கூட்டம் முழுக்க என் பக்கம் திரும்புது. என் மனைவி விஜி என்னை பார்த்ததும் அழுது புரண்டு ஓடி வர்றா. என்னங்க அம்மாவும் ஓடி வர்றா. ஐயா ராசா, ஐயா ஐயா வந்துட்டியாயா, ஐயோ ஐயோ வந்துட்டியாயா, வந்துட்டியாயா, வந்துட்டியாயா. பிள்ளைகளும் ஓடுதுங்க. அப்பா 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 ஓடு அப்பா 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 அப்பா. என்னாச்சு என்னாச்சு? அட சொல்லுங்க, என்னாச்சு என்னாச்சு? ஐயா ராசா, நீ பஸ்ல மட்டும் செத்து போயிட்ட சொல்லு. அப்படின்னு அம்மா சொல்ல, இதுதான் விஷயம். என் பர்ஸ அடிச்சுட்டு போனேன். ஏதோ ஒரு பஸ்ஸில் அடிபட்டு செத்து போயிட்டா. கையில என்னோட பர்ஸு, அதுல என்னோட விலாசம், தகவல் கொடுக்க போலீஸ் வந்துருச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. வீடு நார்மல் ஆகிருச்சு. விஜி பிள்ளைங்க எல்லாம் தூங்கிட்டாங்க. அம்மாவும் தூங்கிட்டாங்க. ஆனா எனக்கு என்னமோ தூக்கம் வரலைங்க. கையில காசு இல்லாம இந்த 4 முழுக்க பட்ட அனுபவம் என்னை தூக்கம் விடலைங்க. அந்த ஞாபகங்கள் வந்து வந்து போகுது. இருந்தாலும் எல்லா ஞாபகங்களுக்கு இடையிலையும் இந்த ஒத்த சொல்லு எனக்கு திரும்ப திரும்ப என் காதலை கேட்டுக்கிட்டே இருக்கு. அதுதான் லட்சுமி சொன்ன சொல்லு. அட போடா, 1 ரூபா கண்டு 1 வாரம் ஆகுது தெரியுமா? அட போடா, 1 ரூபா கண்டு 1 வாரம் ஆகுது தெரியுமா? அட போடா, 1 ரூபா கண்டு 1 வாரம் ஆகுது.